அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? மிஸ்டர் மனோகர், உங்க அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அட்டாக் ரொம்ப சிவியரா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. போதுமா போதுமா? நினைச்சதை முடிச்சிட்டே. பொதுவா ஆம்பளை பசங்க பாசம் இல்லாதவங்க, பொண்ணுங்க தான் எப்பவும் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை ஏத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு அதுதான் உண்மைங்கிறத நீ நிரூபிச்சிட்டப்பா. நான் கேக்குறேன், இந்த மாதவின்னு புலம்புறியே, அவளை எவ்வளவு வருஷமா உனக்கு தெரியும்? 2 வருஷமா தானே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை பெத்து 26 வருஷமா வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஐஏஎஸ்ங்கிற ஸ்டேட்டஸை வாங்கி கொடுத்திருக்காளே உன் தாய். அவளுக்கு முன்னாடி அந்த மாதவி பெருசா? அப்புறம் நீ கேட்கலாம், மாதவி எப்படி நான் கைவிட முடியும்னு. உன் தாயோட உயிருக்கு முன்னாடி மாதவி என்னையா இந்த உலகத்தையே தூக்கி எறியலாம். இதோ பாரு, என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? நாங்க நடுத்துற குடும்பம் தான், ஆனா அவளை ராணி மாதிரி வளர்த்தோம். என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு ஒண்ணு ஆட்டி படைக்குதே காதல். அந்த காதல் தான் அன்னைக்கு அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சது. எனக்கு உதவியா இருந்த உங்க அப்பனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனாலே, போனவன் நல்லா இருந்தாளா? படாத கஷ்டப்பட்டான். உங்களை எல்லாம் பெத்து போட்டு உங்க அப்பன் போய் சேர்ந்துட்டான். என் தங்கச்சி பிச்சை எடுக்காத குறையா வீட்டு வேலை பார்த்து கிழிஞ்சு போன பழைய திரிகளை தச்சு கொடுத்து அவ செய்யாத வேலைகள் இல்லடா. அவ மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பார்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அவளை பத்தின செய்தி எனக்கு வேண்டாம்னாலும் என் காதுல வந்து விடும். அப்போ தெருவில் போகும்போது வரும்போதெல்லாம் அவளை பார்ப்பேன். அப்பெல்லாம் என் நெஞ்சு வெடி. 20 வருஷத்துக்கு முன்னால உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்காக உங்க அம்மா கையில பணம் இல்லாம தெரு தெருவா ரோடா கை நீட்டி கடன் கேட்டு அலைஞ்சாவ. அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு வேலை பார்த்த இடத்துல காசு கொடுன்னு கேட்டா அவளை பாக்குற ஆம்பளைங்க தப்பா பார்த்தானுங்க. அந்த தப்பான பார்வையெல்லாம் தாண்டி அவ தன்மானத்தை விடாம உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு மனோகர் ஐஏஎஸ்ங்கிற பட்டத்தை வாங்கி உனக்கு கொடுத்திருக்கா. அதுதான் தாய்ங்கிறது. தாய்மையோட தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கும். அப்போ உனக்கு சின்ன வயசு, இந்த விவரம் உனக்கு தெரியாது. தெரிஞ்ச 1-2 கூட மறந்து போயிருக்கும். ஆனா உன் தாய் ஒரு நாளாவது உங்களுக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி உங்களை எல்லாம் வளர்த்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளா?
சொல்ல மாட்டான். சொல்லி காட்டாத உறவுக்கு பேர் தான் தாய். அதை மறந்துடாது. ஆனா 2 வருஷமா பழகின ஒரு பொண்ணு மாதவி இதை செஞ்சா அதை செஞ்சான்னு பட்டியல் போடுறல்ல. இந்த உலகத்துல நீ நிறைய சாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், இதெல்லாம் நடக்கியா? ஆனா பெத்த தாயை கொன்ன பிறகு வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்ல. இன்னைக்கு உங்க அம்மாவை கொல்ற இல்ல, இன்னைக்கு நீங்க அம்மாவை கொன்னுட்ட. ஐயோ மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்க அம்மாவுடைய உயிரை காப்பாத்தி கொடுங்க, அது போதும். நான் அம்மா மகி 3 பேரும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். இவரு மாதவியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் மாமா. பாரு பாரு, பாத்தியா? இதான் பொம்பளை பிள்ளைங்கிறது. அம்மா உயிரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாங்கிறா. அதுக்காக இந்த பிள்ளைங்களுக்காக உங்க அம்மா உயிர் பிழைக்கணும். ஆனா கடைசி வரையும் கஷ்டப்பட்டு தான் அவ உயிர் போகணும்னு இருந்தா அதுக்கு காரணமே நீதான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. அம்மாக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. அது இங்க உங்க அண்ணன் கூட பிறந்தவங்கிட்ட சொல்லுமா. அவ உயிர் போகுதுன்னா இவன் ஒருத்தன் தான் காரணம். இந்த பாருப்பா மனோகர், ஐயா கலெக்டர், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். என் தங்கச்சி நீ காப்பாத்தவே வேண்டாம். எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். நீ 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 கிளம்பி போப்பா. எங்க போகணுமோ போ போ. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் நிக்கிறேன்? போப்பா போ. இங்க பாருங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா உயிரை காப்பாத்து. அம்மாவை கொன்னுடாத, நான் காப்பாத்து. தாய்மடி தாய்மடி எங்கே தாமரை சாயணும் அங்கே மாறாத காயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து இதில் வேங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடனாகி வரும் வலியும் சுகமோ. காலையில இருந்து ஒண்ணும் குடிக்காம இருக்கீங்களே, வானுமா கூட்டிட்டு போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கி கொடுங்க. மாமா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மாமா. பட்டினி கிடந்து என்னமா பிரயோஜனம்? அம்மா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அம்மா மாமா ஒண்ணு இல்ல, அம்மா நல்லா ஆயிடுவாங்கம்மா. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியை காப்பாத்தி என்கிட்ட கொடுங்க சார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அவங்க மனசுல இருக்கிற கவலை தீர்ந்தாதான் அவங்க சீக்கிரம் குணமாவாங்க. எது சம்பந்தமா அவங்க கவலைப்பட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சாலாவது அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஐயோ டாக்டர், எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி குடும்ப பிரச்சனை தான் டாக்டர். நீங்க எப்படியாவது அவளை கண்மொழிக்க வச்சு எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறம் அவ மனசு கோணாம நாங்க பாத்துக்கிறோம். ஆமா டாக்டர், எங்களுக்கு எங்க அம்மா வேணும். அவங்க எல்லாமே எங்களால வாழ முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ உனக்கு சந்தோஷம் அண்ணே? சின்ன வயசுல இருந்து நாங்க அப்பா முகத்தை கூட பார்த்தது கிடையாது. இப்ப அம்மாவையும் ஒன்னெல்லாம் இழக்க போறோம். என்ன பேசுற நீ? அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படி சொல்ற? நீதான் அந்த மாதவி ஞாபகமாவே இருக்கியே. அம்மா எவ்வளவு எடுத்து சொல்லியும் உனக்கு உன் காதல் பெருசா தெரியுதுல. உனக்கு மாதவி வசதினா எங்க 2 பேருக்கு அம்மா தான் வசதி. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். என்ன பேசுறீங்க? போங்க போங்க, வாங்க எல்லாரும் வாங்க.
மனோ, அத்தைக்கு என்னாச்சு? அப்பா, என்னப்பாச்சு? அத்தைக்கு என்னாச்சு? திடீர்னு போன் பண்ணி ஹார்ட் அட்டாக்னு சொல்றீங்க. நான் கிளம்புறப்ப நல்லா தானே பாருந்தாங்க. அம்மா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அண்ணி. ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் ஆகாது, சரியாயிடும். அண்ணி ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் கிரிட்டிக்கல் பொசிஷன் சொல்றாரு. ஐயோ, அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. என்ன பாச்சு? நல்லா இருந்தவங்களுக்கு எப்படிப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? அவங்க சங்கடப்படுற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போகும்போது எல்லாரும் கூடயும் நல்லா பேசி சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. சரி, இப்ப அத்தை எங்க இருக்காங்க? ஐசியூல. அருணா, அருணா போக கூடாதுமா. அத்தை, இங்க பாருமா, உங்களை யாரை விட்டது ஐசியூ வார்டுல? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. சொன்னா கேளுங்க. மேடம், இப்போ எதுக்கு நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, அருணா வந்திருக்கேன் அத்தை. அத்தை, உங்க மருமக அருணா வந்திருக்கேன் அத்தை. என்ன பாருங்க அத்தை. உங்க மனசுல என்ன கவலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அத்தை. அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி எனக்கும் உங்க பையனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும் அத்தை. எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வா மருமகளேன்னு என் கைய பிடிச்சு என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டாமா? கண்ணை தரங்க அத்தை. Please அத்தை. உங்க மேல நான் ரொம்ப பிரிய வச்சிருக்கேன் அத்தை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. பல வருஷமா இல்லாத போன உறவு இப்ப எனக்கு வந்திருக்கு அத்தை. ப்ளீஸ், கொஞ்ச நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. அதுக்கு காரணம் நீங்க தான். இப்போ எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, கண்ணை தருங்க அத்தை. என்ன பாருங்க அத்தை. அத்தை, நானும் மனவும் சந்தோஷமா வாழற வாழ்க்கைய நீங்க பார்க்கணும் அத்தை. கடைசி வரைக்கும் பார்க்கணும் அத்தை. கண்ணை தருங்க அத்தை. உங்க அருணா வந்திருக்கேன். கண்ணை தருங்க அத்தை. அத்தை, என்ன பாருங்க. டாக்டர், இட்ஸ் a really miracle sir. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. she is okay. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார். தேங்க்யூ டாக்டர். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? இதை இவங்களுக்கு சொல்லுங்க சார். இவங்களோட கான்ஃபிடென்ட் தான் உங்க அம்மாவை பழைக்க வச்சது சார். ரியலி ஷீ இஸ் கிரேட். மிஸ்டர் மனோகர், இனிமே அவங்க மனசு கஷ்டப்படாம பாத்துக்கோங்க. ஓகே நர்ஸ், வாங்க.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये